வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஏ போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வே இல்லாமல் உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா எம்ஆர்பி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷரே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி 19,500 ரூபாயிலேருந்து 75,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சென்னையிலேருந்து தான் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்தட்டிக் அண்ட் கிராஃபிக்ஸ் மேனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் 8 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ப்ரோஸ்தட்டிக் அண்ட் கிராஃபிக்ஸ் மேனுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வேக்கன்சி மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/4/2025 25/4/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அண்டு ஓபிசிக்கு, அதாவது ஓசிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு அதர் ஃபார் ஆல் கேட்டகரி அண்ட் எக்ஸர்சைஸ் மணி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்தட்டிக் அண்ட் கிராஃபிக்ஸ் மேனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக நீங்கள் 12th பாஸ் பண்ணதால இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு 12th கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர் டிப்ளமோவில் நீங்கள் ப்ரோஸ்தட்டிக்ஸோ அல்லது ஆர்த்தோட்டிக்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸோ அல்லது டெக்னிக்கல் எஜுகேஷனோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வும் கிடையாது அண்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தேர் வில் பி நாட் பை ஓரல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது உங்களுக்கான டிப்ளமோ அண்ட் ப்ராஸ்பர்டிக் அண்ட் ஆர்த்தோரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு 50% அண்டு 12th பியூஜிக்கு 30% அண்ட் எஸ்எஸ்எல்சிக்கு பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் ஒதுக்கிடப்படுது. இந்த மார்க் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஏ அண்டு டிடபிள்யூ அண்ட் டிஏபி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்ற அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா
தேர்வே இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைமும் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.